அண்மை செய்தி. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் கனமழை தொடரும் எனவும், குறிப்பா இன்றிலிருந்து படிப்படியாக கனமழையுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில நள்ளிரவு 1 மணி வரையிலான நேரத்துல சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இடிமுடன் கூடிய மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பகல் நேரங்கள்ல கடலோர பகுதிகள் நெருங்கிய மலைமேக கூட்டங்கள் தற்பொழுது இரவு நேரத்துல கடலோர பகுதியில் நெருங்கியிருந்தாலும் தற்பொழுது நிலப்பரப்புக்குள்ளாக வர தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக சென்னை மட்டுமில்லாது சென்னை உட்பட வடக்கு தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்லயும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்கள், அதாவது நள்ளிரவு 1 மணி வரையிலுமான நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இன்று பிற்பகல் பொழுதுக்கு பிறகாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வானம் மேகமூட்டத்துடன் இருந்தாலும் கூட நமக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லாத சூழல் இருந்தது. குறிப்பாக சென்னையில கடந்த 1 வார காலத்துக்கு மேலாக பனிப்பொழிவு இருந்தது. அதிகால நேரங்களில் குளிர் அதிகமாகவும் இருந்தது. இந்த சூழல்ல மழைக்கான வாய்ப்புகள் முற்றிலும் குறைந்தது போன்ற ஒரு சூழல்ல சென்னை காட்சியளித்த நிலையில தற்பொழுது மேகக்கூட்டங்கள் நேற்றிலிருந்து சென்னை நிலப்பரப்பின் மீது சூழ தொடங்கி இருந்தது. ஆனால் மழைப்பொழிவாக அது இல்லாத நிலை இருந்தது. தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலப்பரப்பை நோக்கி வேகமாக நகர்ந்து வரக்கூடிய நிலையில, குறிப்பா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாலை 5:30 மணி நிலவரப்படி மணிக்கு 18 கிலோமீட்டர் தொலைவுல 18 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. சென்னைக்கு தென்கிழக்கு திசையில அது 940 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் நாளை காலை அதிகாலை நேரத்துக்குள்ளாக இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை அடையும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. தொடர்ந்து இது கரையை நெருங்கக்கூடிய நேரங்களில் மழை மேகங்கள் அதிக அளவில் நிலப்பரப்புக்குள்ளாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய வட கடலோர மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளிலும், தென்காசி மாவட்டத்திலையும் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்கள் என்ற அளவுல நள்ளிரவு 1 மணி வரையிலும் இடிமுடன் கூடிய மிதமான அளவுல மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தற்பொழுது வரக்கூடிய இந்த மழை மேகங்கள் என்பது கடலோர பகுதிகளில் தான் முதல்ல பெய்யும் எனவும், அதனைத் தொடர்ந்து காற்றினுடைய வலு மற்றும் வேகத்துக்கு ஏற்ப அதனுடைய நகர்வு நிலப்பரப்பினுடைய மற்ற பகுதிகளுக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழையினுடைய தன்மை தொடங்கி இருக்கிறது. சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பெய்யக்கூடியதை பார்க்க முடிகிறது. சென்னையில பல்வேறு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வேளச்சேரி, கீழ்கட்டளை, மடிப்பாக்கம், ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் உள்ளிட்ட இந்த கடலோர பகுதிகளிலோ, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், கிண்டி, எழும்பூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய நகரின் உள்பகுதிகளில் மைய பகுதிகளில் மழை பெய்யக்கூடியதை பார்க்க முடிகிறது. இது பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவான மழைப்பொழிவாக இல்லை என்றாலும் கனமழை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரையிலும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனால் தொடர்ந்து இதனை கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் இருக்கும் எனவும், நாளை மறுநாள் டெல்டா மற்றும் அதில் ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பும் நாளை தினம் 3 மாவட்டங்களுக்கு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை தினம் அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது கனமழைக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதாகவும், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நள்ளிரவு 1 மணி வரையிலும் மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுதைய அறிவிப்பை தெரிவித்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.